என்ன ஆள் நீ? பணத்துக்காக கூட பிறந்தவள பொண்ணு இப்படி கடத்தி வச்சிருக்கிய, அசிங்கமா இல்ல? என்ன மன்னிச்சிருங்க. எப்படி மன்னிக்க முடியும்? மன்னிக்கிறதா? முதல்ல என் கூட வா, சொக்கலிங்க எதிரில் நின்னு சொல்லு. பணத்துக்காக அவங்க 2 பேரும் கடத்தி வச்சேன்னு சொல்லு. குழந்தைய கொள்ளு சொல்லு. அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன் உன்னை மன்னிக்கணுமா வேண்டாமா. போ போன்றல்ல. ஒன் வீக் டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கேன், தவறாம எடுத்துக்கோங்க. சப்போஸ் பெருசா ரிசல்ட் தெரியல, நான் 1 வீக் கழிச்சு என்ன பாருங்க. சரிங்க ஓகே வரேங்க சார். வா ஷைலு, உட்காரு. ஷைலு, நம்மளை சுத்தி என்னென்னமோ நடக்குது, ஒண்ணுமே புரியல. இல்ல என்ன சிவா, நீங்க உங்களையும் பார்வையும் பிரதாப் திட்டம் போட்டு பிரிச்சிருக்கான். அது அவனே போன் பண்ணி வேற சொல்றான். இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது. ஏசி ராதாகிருஷ்ணன் சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். போலீஸ் ஆக்ஷன் எடுத்தாதான் அவன் திருந்துவான். ஷைலு, இது சென்சிட்டிவான ப்ராப்ளம். பிரதாப் என்கிட்ட நேரடியா மோதி இருந்தா கம்ப்ளைண்ட், கேஸ், ஆக்ஷன் மூவ் பண்ணலாம். ஆனா அவன் என் ஃபேமிலியை எல்லாம் குறி வச்சிருக்கான். அனாதனை ஒருத்திய வீட்டுக்கு அனுப்பி எங்க அனுதாபத்தை சம்பாதிக்க வச்சு, அப்பா என்ன ஒரு கிரிமினல் டிராமா. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ அந்த வேலைக்காரி பேசின பேச்சு இருக்கே, அப்பா, இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ப்ரீ பிளான்டா தோணுது. இதெல்லாம் பார்வதி புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு சிவா. கொஞ்ச நாள் நான் நிம்மதியா இருந்தேன். மறுபடியும் பார்வதியோட பார்வையில நான் உமனைசர் ஆயிட்டேன். இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல ஷைலு. எனக்கு என்ன பயம்னா, வினோத் விவரம் தெரிஞ்ச பையன், ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ற பக்குவம் அவனுக்கு வந்திருக்கும். ஷைலு, இந்த சமயத்துல பாரு என்னை பத்தி பேசுறதெல்லாம் கேட்டா டாடி தப்பானவருங்கிற எண்ணம் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிடும். ஃபியூச்சர்ல அதுவே எங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்டன்ஸை உருவாக்கிடும். வினோத்துக்கு புரிய வைக்க வேண்டியது முக்கியம்தான். ஆனா அதுக்கு முன்னாடி பார்வதி முதல்ல சமாதானம் ஆகணும். அதுக்கப்புறமா அவனுக்கு புரிய வச்சுக்கலாமே. சரி, நீங்க எங்க தங்க போறீங்க? நான் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலே தங்கிக்கிறேன். என்ன சிவா நீங்க? நான் உங்க ஃப்ரெண்ட். எங்க வீட்ல நீங்க ஸ்டே பண்ணலாமே. நீ ஈஸியா சொல்லிட்ட. இந்த விஷயம் பாருக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், டைவர்ஸ் நோட்டீஸ் என்ன தேடி வரும். பாரு பத்தி தெரிஞ்சும் இப்படி பேசுறிய. வேணா ஷைலு, நான் இங்கேயே தங்கிக்கிறேன். மாப்பிள வாங்க மாமா, உட்காருங்க. உட்காருங்க மாமா. உட்கார் ஷைலு. மாப்பிள, பாரு இப்படி நடந்துக்கிறது நமக்கு என்ன புதுசா? இன்னைக்கு கத்துவா, நாளைக்கு அவளே வந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுவா. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அடிக்கடி நடக்கிற கூத்து தானே இது. அவ பேசின பேச்சுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. இல்ல மாமா, நான் கொஞ்ச நாள் பொறுமையா விலகி இருக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. இது வரைக்கும் பார்வதி அவளதான் என்ன சந்தேகப்பட்டா. ஆனா இந்த தடவை அப்படி இல்ல. பிளான் பண்ணி அவன் மனசை கழிச்சிருக்காங்க. யார் மாப்பிள? பிரதாப். ஆமா மாமா, அவனையும் ஷைலுவையும் நான் தான் பிரிச்சுட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்.
நம்ம நினைச்ச மாதிரி வேலைக்காரி அனாதை இல்லை. அவ பிரதாப் அனுப்பின ஆள். வந்தா பார்வதி மனசுல இடம் பிடிச்சா என் மேல பழி போட்டுட்டு போயிட்டா. இது பிரதாப்பே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சந்தோஷப்படுறா மாமா. இது எப்படி பார்வதிக்கு புரிய வைக்கிறது நீங்களே சொல்லுங்க. வாங்க தம்பி, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எல்லாம் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இருக்க கண்ணாரம்? நல்லா இருக்கேன் உங்க மாமா புண்ணியத்துல. போங்க, எள்ளி வெட்டி எடுத்துட்டு வரேன். போங்க. மீனா, 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 வாயா வா. இப்பதான் வீட்டுக்கு வரத்துக்கு வழி தெரிஞ்சுதா? ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னய்யா, வரேன்னு சொல்ற நாள்ல வரமாட்டேங்கிற, போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிற. உன்னை பார்க்காம பேத்தி தவிக்கிற தவிப்பு எனக்கு தாயா தெரியும். பாட்டி கேட்ட நேரத்துல லீவ் கிடைக்கல, அதான் வர முடியல. ஆமா மீனா எங்க? அது அவ படிச்ச காலேஜ்ல சர்டிபிகேட் வாங்கணுமா, அவங்க அப்பனை கூட்டிட்டு போயிருக்கா. இப்ப வர்ற நேரம்தான். பாத்தியா, ஆயுசு 100. இதோ வந்துட்டாங்க பாரியா. வாங்க தம்பி, உட்காருங்க. ஆண்டவா அப்பா. மாமா எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன் மீனா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்புறம்ப்பா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. நீங்க வந்தது உங்க அப்பாவுக்கு தெரியும்ல? தெரியாது. சொன்னா பிரச்சனைன்னு உங்க மனசுக்கே தெரியுதுல்ல? அபாண்டமா பழிய போட்டு இவனுக்கு எதிரா வரைஞ்சு கட்டுறதே பொழப்பா போச்சு உன் அப்பனுக்கு. ஊர்ல எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு சொக்கலிங்கம் தான் காரணம்னு சொல்றான். நாளைக்கு பருவம் தப்பி மழை பெஞ்சாலும் அதுக்கும் என் பிள்ளைதான் காரணம்னு சொல்லுவான் போல இருக்கே. இந்த கூத்த நான் எங்கன்னு போய் சொல்றது? கொஞ்ச நாளா அடங்கியிருந்த பிரச்சனை பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு அப்புறம் பெருசாயிடுச்சு. நானாவது விட்டு கொடுத்து போயிருக்கணும். என்ன பண்றது, பிரச்சனை வெடிச்சதுக்கு அப்புறம் தானே புத்தியே வேலை செய்யுது. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, யார் எதிர்த்து நின்னாலும் நிதானமாக நின்று சமாளிச்சிடுவேன். ஆனால் என் பொண்ணு எங்க 2 பேர் பகையில இந்த புள்ள வாழ்க்கை கடந்து தத்தளிக்குது. பாவம், சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வளர்த்துட்டோம். என்ன பண்றது, சரி விடு, ஆண்டவன் விட்ட வழி. பகையை வளர்த்தது நாம, பாரத்தை போடுறது ஆண்டவன் மேலையா? அட போடா. இத பாரு சிவா, ஓ மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதை தெளிவா சொல்லிடு. இவ கூட படிச்சவளுங்கெல்லாம் கல்யாணமாகி இடுப்புல ஒண்ணு வயித்துல ஒண்ணு சுமந்துகிட்டு இருக்காளுங்க. இவ ஆசைப்பட்டது கிடைக்காம அம்போன்னு நாளைக்கு நின்னுடக்கூடாது இல்லையா? பாட்டி சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையில மீனா தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேணாம். கண் எதிரில் இருக்கிறதுனால இவளோட வேதனை உங்களுக்கு புரியுது. அங்க நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். எங்க 2 பேருக்கும் கல்யாண வயசு தான். யாரோட பெர்மிஷன் இல்லாம நாங்க 2 பேர் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
ஆனா எங்களுக்கு தேவை 2 குடும்பத்தோட ஆசீர்வாதம் தான். அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு புரியுதுப்பா, நான் உன்னை நம்புறேன். ஆனா உங்க அப்பாவுக்கு இதை எப்படி தெளிவுபடுத்த போற? அவரை எப்படி உன் வழிக்கு கொண்டு வர போற? நீ படிச்சவன், பொண்ணை பத்தவனுடைய மனசு எப்படி இருக்குன்னு உனக்கு சொல்ல தேவையில்லை. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. எங்க கல்யாணத்துக்கு அப்பாவை சம்மதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. சரியா? போயிட்டு வரேன் மாமா. சரி, போயிட்டு வரேன் பாட்டி. வரேன் மீனா. என்னத்தா, நீ கவலைப்படாத. ஆண்டவன் படைக்கும் போது அவங்கவுங்க தலையில என்னென்ன எழுதணுமோ அதை எழுதிதான் அனுப்புவான். உன் தலையில நல்லா தான் எழுதியிருப்பான். நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். நீ கவலைப்படாத. வாத்தா, வாடா, வா. வாம்மா, வா. வா. ஹலோ ரேவதி, டாக்டர் சிவா பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். நான் வினோதை பார்க்கணும், போயிட்டு வந்துடுறேன். பேஷண்ட் வந்தாங்கன்னா டாக்டர் கணேசனை பார்க்க சொல்லு, சரியா? ஓகே. அம்மா! ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். சரிங்க. மேடம், சொல்லுங்க சார். இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை. சரி, ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு சொன்னீங்கன்னா. சைக்காட்டிஸ்ட் டாக்டர் சிவா இருக்கார் சார். நேரா போய் லெஃப்ட்ல பாருங்க. நன்றிம்மா. வாங்க போலாம். செல்லக்குட்டி, வாமா. வாங்க. பட்டுக்குட்டி. வாம்மா. அட வாமா. என் குழந்தை, வாமா. என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. குடு. என்னடா செல்லம், அடிபட்டுடுச்சா? அழாத. ரொம்ப வலிக்குதாம்மா? அழாதடா, அழாத. அம்மா, ஒண்ணும் இல்லை, வா போலாம். பாரு எவ்வளவு ரத்தம் வருது. எல்லாம் என்ன ரத்தம்? பூனா, இது ஆஸ்பத்திரி. இங்க வந்து ஒப்பாரி வைக்காத. வா. போ. என் குழந்தைக்கு பாரு அடிபட்டிருக்கு. என்ன டாக்டர்கிட்ட கூட்டு போ. நான் மருந்து கொடுக்கணும். என்ன ப்ராப்ளம்? சார், நீங்க? டாக்டர் சிவா, சைக்காட்ரிஸ்ட். சார், உங்களை தான் சார் நாங்கள் பார்க்க வந்தோம். அழாதடா. சரி வாங்க. நம்ம டாக்டர் கிட்ட போலான்னு. பாருமா இப்படி ரத்தம் வருதுன்னு. அழாதடா செல்லம். உட்காருங்க. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. நான் உட்காரலாம் மாட்டேன். பாரு என் குழந்தைக்கு எப்படி ரத்தம் வருதுன்னு. முதல்ல மருந்து போடு. ஊசி எல்லாம் போடக்கூடாது. சரி, உட்காருங்க. சார், பேரு போனா. இது அவங்க அம்மா. வணக்கம்பா. வணக்கம்மா. என் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. இப்படியே நல்லபடியாக குணப்படுத்தி அனுப்பிச்சிருங்க சார்.
தரம் பேசிட்டே இருக்க. முதல்ல என் குழந்தைக்கு மருந்து போடு. பார்க்குறேம்மா. 20-25 வருஷமா இப்படியே தான் டாக்டருக்கா. தானா சிரிச்சு, தானா புலம்பி, தானா அழுது தவிக்கிறா. என்னால தாங்க முடியல டாக்டர். நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க இன்னைக்கு அட்மிட் ஆயிட்டோம். செக்அப் பண்ணி சீக்கிரமா கியூர் பண்ணிடலாம். நீங்க பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கலாமா? தேங்க்ஸ் டாக்டர். நோ மென்ஷன். சார், நீங்க ரிசப்ஷன்ல பேஷண்டோட டீடைல்ஸ் கொடுத்து ஒரு ஃபைல் ரெடி பண்ணிக்கோங்க. சரியா? சரிங்க டாக்டர். இதை வந்துடுறோமா? என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிட மாட்டேல்ல? என் குழந்தைக்கு என் மடியில வச்சுதான் மருந்து கொடுக்கணும். நீ தனியெல்லாம் கூட்டிட்டு போய் கொடுக்க கூடாது. சரி, அப்படியே பண்ணிக்கலாம். உட்காருங்க. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என்ன